நண்பர்களே, கோழி வளர்க்குற நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு விடயத்தை சொல்கிறேன் நண்பர்களே. இப்போது ஆடி மாதம் தொடங்கிவிட்டது. ஆடி மாதம் தொடங்கிவிட்டால் பொதுவாகவே இந்த கோழிகளுக்கு நோய் தொற்று வர தொடங்கிடும். நோயானது வரும். இந்த அதிக வெப்பத்தால் கோழிகளுக்கு நோய்கள் வரும். கோழிகள் அந்த தூங்கக்கூடிய நிலைமை, நோய் வரக்கூடிய நிலைமை, அது பச்சை கடிச்சா கூட வரலாம். சில நேரம் சளி கூட வரலாம். இந்த மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும் அந்த கோழிகள் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கண்ணை மூடிக்கொண்டு இந்த மாதிரி சளி கூட வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வளமைக்கு மாறாக கோழிகள் இந்த ஆடி மாதம் முழுவதும் தண்ணி அதிகம் குடிக்கும். அதை நீங்கள் காலையில் எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ பகல் எவ்வளோ மிச்சம் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் அப்படியே பார்க்கணும். அதில் கட்டாயம் தண்ணி கோழியோடு இருந்தே தீரணும். மற்றும் நண்பர்களே, முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் செஞ்சு வருங்க. இந்த சளின்றது இந்த வெப்பச்சளி மழைச்சளி, அது குளிர்ச்சளி வெப்பச்சளி என்று இருக்குது. மழை காலங்களில் வர்றது குளிர்ச்சளி, கடும் வெயில் காலங்களில் வர்றது வெப்பச்சளி, அது கடுமையாக இருக்கும். சில குறைசா நோய் கூட வெப்ப காலத்தில் வரலாம். ஆகவே நீங்கள் முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் வேண்டாம். வெங்காயத்தை ஒரு கிழமைக்கு ஒரு முறையாவது இந்த கோழிகளுக்கும் கொடுங்க. வெங்காயத்தை அப்படி கொடுத்து வந்தால் வெப்பச்சளியிலேருந்து தப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்ற குறைசா நோய் வந்தால் தெரியும். கண்ணுக்கு பக்கத்தில் அது ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒன்று இருக்குது. மஞ்சள் ஒரு பட்டர் போல இருக்கும். அந்த பட்டரை எடுத்துருங்க. மற்றது குறைசா நோய் வந்தாலும் அதுக்கான தீர்வு என்னென்னு நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் நண்பர்களே. அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைசா நோய்க்கான தீர்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த முக்கியமான விடயம் என்னென்னா, தண்ணீர் வெப்பம் கோழிகளுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் சில ஏதாவது நோய்வாய்ப்பட்ட கோழிகள் இருந்தால் அது கூடுகள் அடக்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கூடுகள் இந்த வெப்பம் இப்படி இந்த மாதிரி தான் ஓலியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தகரத்தால் செஞ்சுருந்தால் கீழே மேலாமல் இருக்கணும். மரத்துக்கு தான் கோழிகள் கூடு வெப்பம் இருக்கணும். வெப்ப காலத்தில் மட்டுமே, இந்த காலத்திலும் கோழியின் கூடுகள் மரத்துக்கெல்லாம் இருக்கணும் நண்பர்களே. இந்த கோழிகளை கண்டுக்காவிட்டால் ஆணி தூக்கம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் ஆணி வரைக்கும் தூங்கி சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன கோழிகளை பொறுத்த வரைக்கும். இந்த வெப்பத்தில் நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன்.